ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட ஃபைனல் எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஒரு வழியாக நான் ஃபைனல் எபிசோடுக்கு வந்துட்டேன் அப்படின்றத நினைக்கும் போது கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு ட்ராமா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதில் ஒரு 50 எபிசோடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை பார்ட் வைஸாக போட்டு ஒரு 25 எபிசோட்லேயே நான் முடிச்சிருவேன். ஆனால் இந்த எபிசோடு வந்துட்டு, அதாவது இந்த ட்ராமா வந்து ஆன்கோயிங் ட்ராமா. ஸோ என்னால் பார்த்திங்கன்னா ஒரு எபிசோடு ரிலீஸ் ஆக தான் பேசி அப்லோட் பண்ண முடிஞ்சது. அது பார்த்திங்கன்னா போயிட்டே இருந்தது. ஐயோ என்னடா இவ்வளோ லென்த்தை நம்ம இழுக்கிறமே, நம்மளை கழுவி கழுவி ஊற்ற போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ ஆனால் நீங்கள் வந்துட்டு எனக்கு சப்போர்ட் தான் பண்ணீங்க. அதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். சரி வாங்க நம்ம இந்த ட்ராமாக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா டூரா வந்து சப்போர்ட் பண்ணி நிற்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இவனுக்கா ரொம்பவே ஹாப்பியாக இருந்திருக்கும். இவனும் சொல்கிறா, நான் வந்துட்டு என்னோடய காலில் ஏதோ ஒரு மூமெண்ட்டெல்லாம் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு. இதுக்கப்புறமா அந்த டாக்டரை போய்ட்டு தான் மீட் பண்ணுறாங்க. அவருமே சொல்லிகிட்டு இருக்காங்க, ஓகே இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் தெரப்பி கண்டினியூவஸாக எடுத்தீங்க அப்படின்னா அது க்யூர் ஆயிரும் அப்படின்னு. ஸோ இதுக்கப்புறம் 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்களா. இப்போ டூரா வந்து சொல்லிகிட்டு இருக்கா, அதான் நான் நடந்துட்டேன், இதுக்கப்புறமும் நான் நல்லா நடப்பேன் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாங்கல்ல. ஸோ உன்னோட ப்ராமிஸை நீ வந்து காப்பாற்று அப்படின்னு. எது ப்ராமிஸா? என்ன ப்ராமிஸ்? அதான் நான் நடந்துட்டேன் அப்படின்னா நீங்கள் என்னை பிரேக்கப் பண்ணணும்ல, அந்த ப்ராமிஸ் தான் அப்படின்னு. அவன் கடுப்பாயிட்ருக்கான். ஏய் என்ன நினச்சிட்ருக்க நீனு? அதெல்லாம் ஒரு சும்மா தான், நீ நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் சொன்னேன் அப்படின்னு. இல்லை எனக்கு அது ரொம்ப முக்கியம் தான். ஏன் ஏன் இப்படி சொல்கிற? உங்கள் பேரண்ட்ஸை பற்றி நீங்கள் யோசிக்கவே மாட்டிங்களா? அவங்க எந்த அளவுக்கு ஹர்ட் ஆகிறாங்க. நீங்கள் எங்கள் கூட இருக்கிற வரைக்குமே அவங்களுக்கு வந்துட்டு நிம்மதியே இருக்காது. சொன்னால் புரிஞ்சுக்கோங்க. அப்போ நீ எங்கள் அம்மா அப்பாக்காக தான் நீ என்னை பிரேக்கப் பண்ணுறியா? ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. ஸோ இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. சரிடி நீ அதை தானே விரும்புகிற, ஓகே நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அவன் பார்த்திங்கன்னா கோஸ்ட் அங்கேருந்து போயிட்டுருக்கான். அவளுக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஆனால் போனவன் ரிட்டன் வந்து அந்த வீல் சேரை தள்ளிட்டு இருக்கானா, டே எதுக்கடா திரும்ப வந்தா, போடா போய் தள்ளடா அப்படின்ற மாதிரி கத்திட்டு அவள் அங்கேருந்து போயிட்டுருக்கா. இந்த விஷயத்த டூசனும் அப்புறம் மேரியும் பார்த்துட்ருக்காங்க. அவள் வந்து கேட்குறா, 2 பேருமே ரொம்பவே லவ் பண்ணுறாங்க, ஆனால் ஏன் பிரேக்கப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு. ஸோ டூசன் வந்து சொல்லிகிட்டு இருக்கான், எங்கள் அக்கா எந்த மாதிரி ஃபீல் பண்ணுறா அப்படின்றது தெரியுது. இவ ஹீரோவை ரொம்பவே லவ் பண்ணுறா. ஸோ அவன் எதுவுமே ஹர்ட் ஆகக்கூடாதுன்னு தான் நினச்சிட்ருக்கா அப்படின்னு. எனக்கு ஒரு விஷயம் சுத்தமாகவே புரியலை. 2 பேரும் வந்து ட்ரூவாக லவ் பண்ணுறாங்க, ஆனால் எதுக்காக பிரேக்கப் பண்ணுறாங்க? உனக்கு சொன்னாலும் புரியாது விடு அப்படின்னு. இதுக்கப்புறமா டூராவை மீட் பண்ணுறதுக்காக தான் 2 பேர் வந்திருக்காங்க. மேரி பார்த்தீங்கன்னா டப்புன்னு சொல்லிட்டு இருக்கா, உங்கள் மேலே தான் உன்னி தப்பு, நீங்கள் எதுக்காக ஹீரோவை பிரேக்கப் பண்ணுறீங்க? அவர் எந்த அளவுக்கு உங்களை லவ் பண்ணுறாருன்னு தெரியுதுல்ல அப்படின்னு. ஸோ அவள் பார்த்தீங்கன்னா, எனக்கும் புரியும் தெரியுது, ஆனால் என்ன பண்ணுறது மேரி, எனக்கு வந்து எப்போவுமே பேட் லக்காக தான் நடக்கும். அந்த பேட் லக் வந்து ஹீரோவை ஏதாவது பண்ணிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? ஸோ நான் இல்லாமல் இருக்கிறது தான் அவனுக்கு வந்துட்டு நல்லது. அவன் ரொம்ப ஹாப்பியாக இருப்பான், அதை பார்த்துட்டே இருந்தால் எனக்கு போதும் அப்படின்னு. டூசனுக்கு பார்த்தீங்கன்னா புரியுது, இவ வந்துட்டு எதை மீன் பண்ணி சொல்கிறா, எந்த அளவுக்கு கஷ்டத்தோடு சொல்கிறா அப்படின்னு. ஆனால் மேரிக்கு புரியல, ஏன்னா அது இன்னுமே சின்ன பிள்ளை தானே. இதுக்கப்புறமா அந்த சேர்மனை காட்டுறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா ஜூனை பிடிச்சி திட்டி விட்டுட்ருக்காங்க. ஆமாம் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து என்ன வேலை பார்த்துருக்கீங்க? காசெல்லாம் கொடுத்து டூராவை இங்கேருந்து போக சொல்லியிருக்கீங்க. ஆனால் அந்த பொம்பளை அந்த காசை எடுத்துகிட்டு போய் கேம்லிங்லாம் விளாண்டுருக்கு. டூராவை சுத்தமாக கண்டுக்கறல. இந்த மாதிரி ஒரு அம்மா கூட எதுக்கு நீ டூராவை அமுச்சு வச்ச? அவள் ரொம்பவே நல்ல பொண்ணு. ஸோ இந்த பிரச்சனையை நீங்கள் சால்வ் பண்ணியே ஆகணும் அப்படி இப்படின்னு. இதனால் ஜூன் பார்த்திங்கன்னா இந்த ஹீரோட அம்மாவுக்கு வந்துட்டு கால் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. நாளைக்கு வந்துட்டு நான் உன்னை மீட் பண்ணணும், அண்ட் டூரா வந்துட்டு திரும்பவும் நடக்கிறா அப்படின்னு. ஸோ இவங்க கேட்குறாங்க, என்னாச்சு என்னாச்சு, எதுவும் பிரச்சனையா? இல்லை டூரா வந்துட்டு நடக்கிறாளாமா அப்படின்னு. இவங்க எல்லாத்துக்குமே ஹாப்பியாக இருக்குது. அந்த டைம் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ உள்ளே வந்துட்டுருக்கான். டேய் வாடா, இப்போ தாண்டா ஒரு விஷயம் நாங்கள் கேள்விப்பட்டோம், டூரா வந்து நடக்கிறாளாமே. ஆமாம் ஆமாம் அப்படின்ட்டு அவன் ஒரு மாதிரி சோகமாக போயிட்டுருக்கான்னா. என்னடா இது, இவன் வந்து ஹாப்பியாக தானே இருக்கணும், ஏன் சோகமாக போகிறான் அப்படின்ட்டு. அப்போ தான் அந்த அம்மா சொல்லிகிட்ருக்கு, ஒரு வேளை டூரா வந்து பிரேக்கப் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். எது பிரேக்கப்பா, என்ன சொல்கிற? ஆமாம் அவள் நடந்துட்டா அப்படின்னா பிரேக்கப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஹீரோட அப்பா பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆயிடுறாரு. போதுமா, நீ நினச்சது நடந்துருச்சுல்ல, போதுமா போதுமா அப்படின்ட்டு கத்தி விட்டுட்டு அவர் அங்கேருந்து போயிட்டுருக்காரு. டூராவை தான் காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா தனியாக அந்த பெல்ட்டெல்லாம் மாட்டிட்டு ரொம்பவே நடக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கா. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் அந்த சங்குவை மீட் பண்ணுறதுக்காக ஜின்னோட அம்மா வந்திருக்கு. யோ என்னையாச்சு, மூஞ்சிலலாம் அடிபட்டிருக்கு, உன்னை யாராவது புள்ளி பண்ணாங்களா? இல்லை ஜின்னை தான் புள்ளி பண்ணாங்க, அவனை அடிக்க போனாங்களா? ஸோ அதனால் நான் வந்துட்டு அவனை போய் காப்பாற்றினேன். அவன் என் அப்பாவை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான். அட்லீஸ்ட் இதை நான்
சொன்னாச்சும் நான் அவனுக்கு பண்ணுறேனே, ஆனால் நீ அவன்கிட்ட சொல்லு, என்னை அப்பாவா ஏற்றுக்க சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இவங்களும் பார்த்தீங்கன்னா சரியா சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஜென்னிக்கிட்ட அதை சொல்லும்போது, எது அவன் என்னோட அப்பனா, அவனெல்லாம் நான் ஏற்றுக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி இன்னுமே ரூடாக தான் கத்திக்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோட அம்மாவும், அதான் 2 அம்மாக்களும் பேசிக்கிறாங்க. நம்ம வந்து ஹீரோவை மட்டுமே கேர் பண்ணி பார்த்துக்கிட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நம்ம டூராவை போயிட்டு மீட் பண்ணும்போது அவள் வந்து சொன்னால, நான் வந்து அவனை பிரேக்கப் பண்ணுறதுக்கு ரொம்பவே ட்ரை பண்ணுறேன் அப்படி இப்படின்னு. அதை கேட்கும்போதே எனக்கு மனசு அவ்வளோ வலிச்சுது. ஏன்னா இந்த மாதிரி சிச்சுவேஷனில் எல்லாருமே வந்துட்டு நம்மளுக்கு இதுக்கப்புறம் நடக்க முடியாது. ஸோ இவனை தக்க வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நினப்பாங்க. ஆனால் அவனோட லைஃப் நல்லா இருக்கணும், ஸோ அவன் நம்மளை விட்டு போகணும்னு யாருமே நினைக்க மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு நினச்சிருக்கானா அவள் ரொம்ப நல்ல பொண்ணு. அதனால் எனக்கும் புரியுதுடி, வா அவளை போயிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு 2 பேர் வந்திருக்காங்க. ஸோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்தோன்னே என்ன பேசுகிறதுனே தெரியாமல் தான் இருக்கா. இவங்க பார்த்தீங்கன்னா, இல்லைம்மா ஒன்றும் இல்லை, படுத்துக்கோ, நான் வந்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன், எங்களை மன்னிச்சிரு. ஆல்ரெடி நீ நடக்க முடியாத ஒரு சிச்சுவேஷனில் ரொம்பவே கஷ்டத்தோடு இருக்கும்போது நாங்களும் அந்த மாதிரி வந்து பேசியிருக்க கூடாது, எங்களை ரொம்பவே மன்னிச்சிருமா. அது மட்டும் இல்லாமல் ஹீரோவை நீ இதுக்கப்புறம் ஹர்ட் பண்ணாத, அவனை நீ பிரேக்கப்லாம் பண்ணாத, நீ அவனை அக்செப்ட் பண்ணிக்க அப்படின்னு. இவளுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர சந்தோஷமாயிருது. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம்மா, எங்களை மன்னிச்சிரு, இது எல்லாமே எங்களோட ஃபால்ட்டு தான் அப்படின்னு. அவளுக்கு பார்த்தீங்கன்னா சந்தோஷத்தில் அழுகையே வந்துடுது. பயங்கரமாக அழுதுட்டுருக்கா. ஹீரோட அம்மா பார்த்தீங்கன்னா அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னை மன்னிச்சிரு டூரா, என்னை மன்னிச்சிரு, நான் தான் லூசுத்தனமாக ஏதேதோ பேசிட்டேன், உன்னை பற்றி சுத்தமாக யோசிக்கலை அப்படின்னு. அவள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நன்றி மதர்னு சொல்லிட்டு அழுதுட்டுருக்கா. ஜூன் பார்த்தீங்கன்னா அவளோட கையை பிடிச்சி ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு வழியாக 2 அம்மாக்களும் பார்த்தீங்கன்னா நம்ம டூராவை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோவை தான் காட்டுறேங்க. இவன் பார்த்தீங்கன்னா வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டுருக்கான். இவன் வேற நம்மளை பார்க்காத வைக்காத பிரேக்கப் பண்ணுன்னு வேற சொல்கிறா. இவளை எப்படி நம்ம போயிட்டு மீட் பண்ணுறது, இவளை எப்படி நம்ம திரும்ப கரெக்ட் பண்ணுறது, ஒன்றும் புரியலையே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். அதே மாதிரி டூரா பார்த்தீங்கன்னா அவனுக்கு கால் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ஃபோனையே பார்த்துட்ருக்கா. அந்த டைம் இவன் பார்த்தீங்கன்னா கதை ஓப்பன் பண்ணிட்டு வந்தோன்னே அப்படியே ஃபோனெல்லாம் மறைச்சி வச்சுட்ருக்கா. இங்கே பாரு, நீ வந்துட்டு என்கிட்ட பிரேக்கப் வேணும்னு கேட்டுகிட்டே இருக்க. ஸோ ஒன்றை மாதிரி மனசாட்சி இல்லாத ஆள் கூட நான் இருக்கணும்னு விரும்பலை. அதனால் நான் உனக்கு ஒரு லாஸ்ட் வாய்ப்பு கொடுக்கலான்னு தான் வந்தேன். எனக்கு வாசலில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பொண்ணுங்க வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க என் கூட டேட் பண்ணுறதுக்கு. இப்போ நீ என்ன வேணான்னு சொன்னீன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நான் போய்ட்டு டேட் பண்ணி நான் என்னோடய லைஃப்பை பார்த்துப்பேன் அப்படின்னு. சரி போ, எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்கிறா. எது போகவா, அடிப்பாவி, ஜலஸாக ஃபீல் பண்ணுவேன்னு பார்த்தா பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டே அப்படின்ட்டு இவனும் போகிறானா. அப்போ பார்த்தீங்கன்னா கையை பிடிச்சிக்கிறா. ஸோ இவனும் ஒரு மாதிரி பார்க்குறான், என்ன தான் போக சொன்னீல அப்படின்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். நீ என்னை ஜலஸாக ஃபீல் பண்ண வைக்கணுன்றதுக்காக தானே இந்த மாதிரி சொல்கிற. உன்னோட 2 அம்மாக்களும் என்னை வந்து மீட் பண்ணாங்க அப்படின்னு. எது மீட் பண்ண வந்தாங்களா, உன்னை கஷ்டப்படுத்தினாங்களா, நீ அழுதியா அப்படின்னு. இல்லை, அவங்க வந்து நம்மளுக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்ட்டு. இவனுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர சந்தோஷமாயிடுது. என்னடா சொல்கிறீங்க அப்படின்ட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். இங்கே பாரு, இதுக்கப்புறம் என்ன பிரேக்கப் பண்ணுற அப்படி இப்படின்லாம் எதுவுமே சொல்லிட்டு இருக்கக்கூடாது, கடைசி வரைக்கும் நம்ம ஒன்றா தான் இருக்கணும் அப்படின்னு ஆனந்த கண்ணீரெல்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ நேராக வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கான். வீட்டில் எல்லாருமே உட்காந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே குனிஞ்சு வணக்கம்லாம் பண்ணிகிட்ருக்கான். ஹீரோட அப்பாவுக்கு ஒன்றும் புரியல. டே உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து அவங்க அம்மாவை ஹக் பண்ணிக்கிறா. ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு. ஏண்டா அந்த அளவுக்காட நீ அவளை லவ் பண்ணுற? ஆமாம்மா, அதை விட நான் ஒன்றை வந்து லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஐஸெல்லாம் வச்சுட்ருக்கான். ஸோ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் சால்வ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ஜூன் கிட்ட போய்ட்டு ஃப்ளவர்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கா. ரொம்ப தேங்க்ஸ், நீங்கள் தான் எங்கள் அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி டூராவை வந்துட்டு அக்செப்ட் பண்ண வச்சுருக்கீங்க, அதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் மதர் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. எப்போவுமே வந்துட்டு மேடம் அந்த மாதிரி தானே சொல்லுவான். ஸோ மதர்னு சொன்னோன்னா அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது. அந்த சேர்மனிக்குமே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரொம்பவே தேங்க்ஸ் ஃபாதர் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். எது, நீ என்ன ஃபாதர் நான் சொன்னப்பா அப்படின்ட்டு அவருக்கு கண்ணெல்லாம் கலங்குது. ஒரு வழியாக நம்மளை அப்பாவா ஏற்றுக்கிட்டான் அப்படின்ட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஜூனுமே பார்த்தீங்கன்னா ஹக் பண்ணிக்கிறாங்க. என் அம்மாவை ஏற்றுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு. ஸோ பார்க்க கொஞ்சம் அழகாக தான் நல்லா தான் இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோனை பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு தான் கூப்பிட்டு வராங்க. இந்த பாட்டிமாக்கு எந்த ஒரு உண்மையுமே தெரியாதுல்ல. இப்போ தான் சொல்லியிருந்திருப்பாங்க போல் இந்த மாதிரி அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு. உனக்கு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிருந்திருக்கு, ஆனால் நீ வந்து ஃபாரினில் இருக்குன்ற மாதிரி நான் நினச்சிட்டு இருந்தேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு. நீ ஏன் பாட்டிமா சாரி கேட்குற? நான் தான் உன்கிட்ட சாரி கேட்கணும், ஏன்னா நான் தான் உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு.
ஸோ 2 பேரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு மாரி கஷ்டமா இருக்கு. அந்த டைமு டூசனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் கால் வருது. இவன் வந்துட்டு ஒரு காம்படிஷன்ல கலந்திருப்பான் போல. அதில பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டான். இந்த விஷயத்த கேட்டோனே எல்லாத்துக்குமே ஹேப்பியா தான் இருக்கு. ஸோ இத பத்தி மேரி கிட்ட சொல்லும்போது அவளுக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கு. அது மட்டும் இல்ல, என்னோட ஸ்கூல்லேருந்து கால் பண்ணாங்க. நான் யுஎஸ் போயே ஆகணும். நான் இதில வின் பண்ணதுனால எனக்கு ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் போயிட்டு என்னோட ஸ்டடீஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு வரணும். அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணுறியா அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா, அப்போ நம்ம 2 பேரும் பிரிய போகிறோமா அப்படின்ற மாதிரி கேட்குறா. இவனும் ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஏன் நானும் உன் கூட வரேனே, எது நீ உங்கள் அம்மா அப்பாவை விட்டுட்டு நீ என் கூட வரியா? ஆமாம் ஆமாம், எனக்கு இப்போல்லாம் தேவைப்படுறது நீ மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இதுக்கப்புறமா நம்ம டூசனை மேரியோட அம்மா அப்பா எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. வாழ்த்துக்கள்ப்பா, உனக்கு இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப்லாம் கிடச்சிருக்கு, நீ ஃபாரின் போகிற அப்படி இப்படின்னு. அப்போ மேரி வந்து சொல்லிட்டு இருக்கா, இந்த மாதிரி டேலண்டடான ஒரு பர்சன் தான் என்னோட லவ்வர்ப்பா அப்படின்ட்டு அவளும் ஃபன் பண்ணிகிட்டு இருக்கா. ஆனால் நீ வந்துட்டு ஃபாரினுக்கு மேரியை கூட்டிகிட்டு போகிறது உன்னோட ஸ்டடீஸை தான் பாதிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவளை நாங்கள் பார்த்துக்குறோம், நீ உன்னோட ஸ்டடீஸை முடிச்சுட்டு வா அப்படின்னு. ஆனால் மேரி பார்த்தீங்கன்னா, இல்லை நான் அவனை டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டேன், நானும் படிக்க தானே போகிறேன், ஸோ நாங்கள் 2 பேரும் பார்த்துப்போமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. அப்போது டூசனுமே சொல்லிட்டு இருக்கான், இல்லை அவள் வந்துட்டு என்னை டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டா, நான் வந்துட்டு அவளை ரொம்ப நல்ல விதமாகவே பார்த்துக்கிறேன். ஸோ நாங்கள் 2 பேரும் தனியாக போயிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணால் தான் நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்க முடியும் அப்படின்னு. ஸோ இது பார்த்திங்கன்னா அவங்க 2 பேத்துக்குமே பிடிச்சிருக்கு. ஜூன் வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. டூசன் வந்துட்டு ரொம்பவே யங்கு தான், ஆனால் அவன் ரொம்பவே மெச்சூர்டாக பேசிகிட்டு இருக்கான்ல. அவங்க 2 பேரும் ஃபாரினுக்கு படிக்க போகிறதுக்கு முன்னாடி அவங்க 2 பேர்த்துக்கும் ஒரு என்கேஜ்மெண்ட்டை முடிச்சிடலாம்ல அப்படின்ட்டு அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் அந்த டூராவோட அம்மாவை காட்டுறாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு சென்டருக்கு தான் வந்திருக்கு. அதாவது இந்த பாட்டிமாவுக்கு வந்துட்டு இந்த மறக்கிற வியாதிலாம் இருக்குல்ல, ஸோ அதுக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க போல். அங்கே தான் வந்திருக்கு. நம்ம பிள்ளைங்க எதுவுமே கண்டுக்க மாட்டுதுங்க. ஸோ எனக்கு லாஸ்ட்டாக இருக்கிறது இந்த கிளவி மட்டும்தான். அது வந்துட்டு நம்மளை பொண்ணு நினச்சிட்டு இருக்கு, அதை ஒட்டிக்கிட்டே நம்ம போயிடலாம், இல்லைன்னா நம்மளை மொத்தமாக தூக்கி வீசிடுவாங்க அப்படின்னு. அப்போ பாட்டிமா பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டு இருக்காங்க. அம்மா அம்மா அப்படின்னு இது பார்த்தீங்கன்னா நாடகத்தை ஸ்டார்ட் பண்ணுது. ஏன் நீ எங்கே தாண்டி போயிட்டு இருந்த அப்படின்ட்டு ஒரு ஃப்ளோவில் பார்த்தீங்கன்னா ஜின்னு வந்துட்டு மேரி என்கேஜ்மெண்ட்லாம் பண்ண போகிறான், உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்டுறாங்க. ஒரு ஃப்ளோவில் சொல்லிடுறாங்க பாட்டிமா. எது அவங்க 2 பேரும் என்கேஜ்மெண்ட் பண்ண போகிறாங்களா அப்படின்ட்டு இதுக்கு ஒரு மாதிரியா இருக்குது. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா டூசன் வந்து பாட்டிமா கூப்பிட்டுட்டு இருக்கான். பாட்டிமா, இந்த பொம்பளைட்டெல்லாம் பேசாதீங்க, இதெல்லாம் ஒரு சனி அப்படின்னு. டே டூசன்னு, உனக்கு ஏதோ என்கேஜ்மெண்ட் ஆக போதாமே, உண்மையாடா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நான் என்கேஜ்மெண்ட் பண்ணால் என்ன பண்ணலைன்னா உனக்கு என்ன, ஓ வேலையை போயிட்டு பாரு அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா பாட்டிமாவை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து போயிட்டு இருக்கான். பாத்தியா என்ன ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி ட்ரீட் பண்ணுறான். சரி இருக்கட்டும், அவங்க 2 பேரும் வந்து என்கேஜ்மெண்ட் பண்ண போகிறாங்களா, அப்போ நம்ம என்ன பண்ணுறது, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி யோசிக்குது. நேராக பார்த்தீங்கன்னா டூசிக்கோட அந்த கடை இருக்குல்ல, அங்கே தான் வந்துட்டுருக்கு. இவன் பார்த்தீங்கன்னா, சாரிங்க கடையை பூட்டியாச்சு அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது அவங்க அம்மா வந்து நின்றுட்டுருக்கு. இவனுக்கா வெறுப்பாயிட்டுருக்குதை பார்த்த உடனே, இங்கே பாரு நான் ஷாப்பாக க்ளோஸ் பண்ணிவிட்டு மரியாதையாக இங்கேருந்து போ அப்படின்னு. அம்மா, நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், டூசன் வந்துட்டு என்கேஜ்மெண்ட் பண்ண போகிறானாமே, அது உண்மையா? ஒரு அம்மாவா அவங்க என்கிட்ட தானே ஃபஸ்ட்டு பேசியிருக்கணும், என்னைக்கு வந்துட்டு இந்த என்கேஜ்மெண்ட் நடக்குது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவன் பார்த்தீங்கன்னா, பேசாமல் போயிடு, இதுக்கு அதுக்கும் உனக்கு சம்மந்தமே இல்லை அப்படி. ஏன்டா அப்படி என்ற கோவமாக பேசுகிற, டூரா சொன்னனால தானே நான் அவ்வளோ தூரமாக கூட்டிகிட்டு போனேன் அப்படின்னு. இது உன்னோட எக்ஸ்கியூஸ், மரியாதையே வெளியே போயிரு அப்படின்னு கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளி கதவை அடைச்சிட்றான். இங்கே பாத்தியா ஒரு அம்மாவை எந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்கன்னு பாத்தியா அப்படின்ட்டு கத்திட்டு இருக்கு. மறுநாள் பார்த்தீங்கன்னா மேரியோட வீட்டுக்கே வந்துடுது. நல்லா கூலாக உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்கு. சேர்மன் வந்து கேட்குறாங்க, எதுக்கு நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னு. அது ஒன்றும் இல்லை, என் பையனும் உங்கள் பொண்ணும் வந்துட்டு என்கேஜ்மெண்ட் பண்ண போகிறதா நான் கேள்விப்பட்டேன். நாங்கள் வந்துட்டு அந்தளவுக்கு வசதியெலாம் ஒன்றும் கிடையாது, ஃபினான்ஷியலாக ரொம்ப கஷ்டப்படுறோம். அந்த விஷயம் தெரிஞ்சுமே உங்கள் பொண்ணை நீங்கள் என்கேஜ்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன காரணம்? உங்கள் பொண்ணோட மென்டல் ஹெல்த் வந்து சரியில்லை. வாழ்க்கை ஃபுல்லாக என் பையன்தான் உங்கள் பொண்ணை வந்துட்டு பார்த்துக்கறணும். அதுக்கு நீங்கள் ஏதாவது காம்பன்சேட் பண்ணலாம்ல. வேறு யார்கிட்ட வேணாலும் போய் கேட்டு பாருங்கள், எல்லாரும் அதை தான் சொல்லுவாங்க அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? அதுக்கு காம்பன்சேட்டாக உங்களுக்கு என்ன வேணும், காசா? ஆமாம் காசு தான், வேறு எதை வச்சு நீங்கள் காம்பன்சேட் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குது. இந்த சேர்மனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வெறுப்பாயிட்ருக்கு. ஸோ மறுநாள் காலையில் சேர்மன் பார்த்தீங்கன்னா டூசிக்கை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. அவன் ஷாக் ஆகிடுறான். வாங்க உட்காருங்க அப்படின்னு. ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உங்கள் அம்மா வந்துட்டு வந்தாங்க, என் பொண்ணோட மென்டல் ஹெல்த்தை வச்சு அவங்க காம்பன்சேட்டாக காசெல்லாம் கேட்டாங்க, பட் நான் அதை வந்துட்டு மறுத்துட்டேன்.
ஆனால் அது கரெக்டாக தப்பான்னு எனக்கு தெரில. ஸோ அதான் உங்ககிட்ட வந்து கேட்குறேன். நீங்கள் தானே 2 பேத்துக்கும் மூத்த அண்ணா, நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு. இல்லை சார், நீங்கள் பண்ணது கரெக்டு தான். இதுக்கப்புறமும் நீங்கள் வந்துட்டு அந்த பொம்பளையை பார்த்தீங்கன்னா அடிச்சே விரட்டி விடுங்க. எங்களுக்கும் அதுக்கு எந்த ஒரு சம்மந்தமே கிடையாது அப்படின்னு. ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்குது. பரவாயில்ல, பிள்ளைங்க 3மே நல்ல பிள்ளைங்களாக தான் இருக்குது, அந்த பொம்பளை தான் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. அப்புறம் இன்னொரு விஷயம், அவங்க 2 பேரும் என்கேஜ்மெண்ட் பண்ணி ஃபாரினுக்கு வந்து படிக்கிறதுக்காக போகிறாங்க. ஸோ என்னோடய பொண்ணு உங்கள் தம்பி ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுவா அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா? அட, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? அவங்க 2 பேரும் என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க கல்யாணத்தை பற்றி யோசிக்க போகிறாங்க. அவங்க 2 பேரும் ஒன்றா இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் வர சில பிரச்சனைகள் எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ண முடியும். இது நல்ல விஷயம்தான் அப்படின்ட்டு இவருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது டூசிக் வந்து இந்த மாதிரி பேசினது. இதுக்கப்புறம் டூசிக் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை வந்துட்டு கடல் மாதிரி தான் இருக்கு, அந்த சைடு இழுத்துட்டு வந்துட்டு இருக்கா. இது பார்த்தீங்கன்னா பயப்படுது. எதுக்குடா என்னை இங்கே கூப்பிட்டு வந்துட்டு இருக்க அப்படின்ட்டு. நீ சாகணும்னு ஆசைப்பட்டில, வா நம்ம 2 பேரும் இங்கேயே செத்து போயிடலாம், டூராவும் டூசனும் வந்துட்டு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கட்டும் அப்படின்னு. டே நான் அவளை அங்கே விட்டுட்டு வந்தது தப்பு தாண்டா, என்னை மன்னிச்சிருடா அப்படின்ட்டு. அதை விடு, நீ வந்து அந்த மேரியோட வீட்டுக்கு போயிட்டு காசு கேட்டியா அப்படின்னு. ஐயோ, நான் காசெல்லாம் வாங்கல, அந்த சேர்மேனுக்கு காசு தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படின்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கர டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். நீ வந்து டூராவை அந்த ஹாஸ்பிட்டல்லே தனியாக 5 நாள் விட்டுட்டு கேம்லிங் விளாட போயிருக்க, அவனால் நடக்கக்கூட முடியாது. அது மட்டும் இல்லை, இவங்கக்கிட்ட போய் காசு கேட்டிருக்க, அதுவும் டூசனை வச்சு. உனக்கு வெக்கமாகவே இல்லை. ஆனால் நீ அம்மான்னு சொல்லிக்கிறியா? வேண்டாம், இந்த மாதிரி அம்மா வந்து என்னோடய தம்பி தங்கச்சிங்களுக்கு இருக்கக்கூடாது. வா நம்ம 2 பேரும் ஒன்றாவே செத்து போயிடலாம், அவங்க 2 பேரும் நிம்மதியாக இருக்கட்டும் அப்படின்ட்டு இழுத்துட்ருக்கான். ஸோ இது பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை தட்டி விட்டுட்டு போயிட்டுருக்கு. என்னை மன்னிச்சிரு, நானே தனியாக போய் செத்துக்கிறேன், நீ ஏன் என் கூட வந்து சாகணும், நானே தனியாக செத்துக்கிறேன், இதுக்கப்புறம் நான் உங்கள் முன்னாடி வரவே மாட்டேன். உங்கள் அம்மா இதுக்கு மேலே கிடையாது, அவள் எப்போவோ செத்து போயிட்டா, அதே மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க அப்படின்ட்டு. அதை பார்த்தீங்கன்னா நான் செத்து போயிட்டேன் அப்படின்ட்டே போயிட்டுருக்கு. டூசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்கான். ஸோ ஒரு மூத்த பையனாக அவனோட கடமையை கரெக்டாக பண்ணுறான், கரெக்டாக முடிவு எடுத்திருக்கான் அப்படின்றது மட்டும் தெரியுது. பட் இவன் பார்த்தீங்கன்னா தெம்பி அழுதுட்டுருக்கான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேரியோட என்கேஜ்மெண்ட் தான் ஸ்டார்ட் ஆகுது. அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாகவே வந்துட்டுருக்காங்க. அப்போ பாட்டிமா வந்து சொல்லிட்டு இருக்காங்க, என்ன மேரிக்கு இவ்வளோ சொந்தக்காரங்க இருக்காங்க, எங்களுக்கு மட்டும் என்ன 2 பேர் தான் இருக்காங்க அப்படின்ட்டு. அப்போ அந்த சேர்மன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, அட ஆமாப்பா, மேரிக்கு வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு அப்பா அப்படின்னு. ஹீரோட அப்பா இருக்கார்ல, அவர் வந்து சொல்கிறாரு நான் 2வது அப்பா அப்படின்னு. அப்போ அந்த பாட்டிமா சொல்கிறாங்க, மேரிக்கு 2 அப்பா மட்டும் கிடையாது, 2 அம்மாவும் இருக்காங்க அப்படி. ஸோ எல்லோரும் பார்த்தீங்கன்னா பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. ஒரு வழியாக அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லபடியாக என்கேஜ்மெண்ட் ஆயிடுது. இதுக்கப்புறம் நம்ம டூசிக் பார்த்தீங்கன்னா அவனோட கடையில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு அழகான ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்குள்ளே வந்துட்டுருக்கா. ஆமாம், இங்கே பார்ட் டைம் ஜாப் கிடைக்குமா, ஓனர் இருக்காங்களா அப்படின்னு. நான் தான் ஓனர் அப்படின்னு. ஐயோ, என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் தான் ஓனர்னு தெரியாமல் உங்ககிட்டயே நான் கேட்டேன். அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் ஏன் சாரி கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு ஒரு மாதிரி பார்க்குறான். அந்த பொண்ணு ரொம்பவே பிடிச்ச மாதிரி தான் தெரியுது. இதுக்கப்புறமா ஹீரோட ஆன்ட்டியை கட்டுறாங்க. அந்த டேரக்டர்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. ஓகே, இது நல்லா இருக்குது, நெக்ஸ்ட் எபிசோட சீக்கிரம் எழுதி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. அப்போ அவங்க பார்த்தீங்கன்னா எனக்கு பாய் ஃப்ரெண்ட் யாருமே கிடையாது, அண்ட் நாங்கள் வந்துட்டு பிரேக்கப் பண்ணிட்டோம், அது உங்களுக்கு தெரியணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க வந்து போயிட்டுருக்கா. இவனுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சொல்லிட்டு போனா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் மேரி அப்புறம் டூசன் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஃபாரினுக்கு கிளம்பிட்டாங்க. ஸோ மேரியோட அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன்னா பொண்ணை இது வரைக்கும் பிரிஞ்சதே இல்லை. ஸோ ஹக்கெல்லாம் பண்ணுறாரு, பார்த்துருக்கணும், சேஃபாக இருக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் அவங்க கிளம்பும்போது மேரி அப்படின்ற மாதிரி போகிறாரா. ஜூன் பார்த்தீங்கன்னா அட விடுங்க, அவங்க 2 பேரும் அவங்க லைஃப்பை பார்த்துப்பாங்கங்க, அவங்க நல்லபடியாக போயிட்டு வரட்டுமே அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக தான் இருக்குது. இதுக்கப்புறமா ஹீரோட வீட்டில் காட்டுறாங்க, குடும்பமாக உட்காந்து கிம்ச்சி எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ டூராவும் உட்காந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா. அப்போ சொல்லிட்டு இருக்கா, எனக்கு உங்களோட குக்கிங் தான் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு. அப்படியா, இந்த டேஸ்ட் பண்ண அப்படின்ட்டு ஹீரோட அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் எடுத்து ஹீரோனுக்கு ஊட்டி விட, அந்த பாட்டிமாவும் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கும் ஊட்டி விட்றா. அப்புறம் ரூம்குள்ளே இருந்து ஹீரோவோட ஆன்ட்டி இருக்காங்களா, அவங்களும் ஓடி வராங்க, எனக்கும் வேணும் அப்படின்ட்டு. ஸோ அப்படியே நல்ல விதமாக போயிட்டு இருக்கும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கான். என்னம்மா என் பொண்டாட்டியே இந்த மாதிரி வேலைலாம் வாங்கிட்டு இருக்கியா அப்படின்னு. பாடுறா, உன் பொண்டாட்டி தான் எனக்கு ஹெல்ப் பண்ண வந்தா, உன்னோட லவெல்லாம் தூக்கி குப்பையில் போடு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. அப்போ ஹீரோன் வந்து சொல்லிட்டு இருக்கு, இவர் அப்பப்போ பைத்தியம் மாதிரி தான் நடந்துப்பாரு, அதெல்லாம் கண்டுக்காதீங்க அப்படின்னு. அடவன் பைத்தியம் இல்லைம்மா, பெரும் பைத்தியம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரம் ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் கால் வருது. அதில் இவங்க வந்து சியோல் லேடி எடுத்திருப்பாங்கல்ல, ஸோ அதுக்கு பெஸ்ட்டு டைரக்டர் அண்ட் பெஸ்ட்டு ஆக்ட்ரஸ்
இதில் வந்துட்டு 2 பேருமே நாமினேட் ஆயிருக்காங்க அப்படின்னு இதை கேட்ட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அப்படியே அந்த அவார்ட் ஷோவை தான் காட்டுறாங்க. பெஸ்ட்டு ஆக்ட்ரஸாக நம்ம ஹீரோயின் தான் செலக்ட் ஆகியிருந்திருக்கா. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாகிடுது. ஸோ இவளும் அந்த அவார்டெல்லாம் வாங்கிட்டு ஸ்பீச் எல்லாம் கொடுத்துட்ருக்கா. நான் வந்துட்டு சின்ன வயசில் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். சாப்பாட்டுக்காக தான் எங்கள் அம்மா வந்துட்டு இந்த மாதிரி ஆக்டிங்லலாம் சேர்த்து விட்டாங்க. அதுவே என்னோடய பேஷனாக மாறும், எனக்கு இந்த அளவுக்கு இந்த ஆக்டிங் வரும் அப்படின்றதே தெரியல. பட் இந்த இடத்துல நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்னா அது எல்லாத்துக்குமே காரணம் என்னோடய லவ் மட்டும்தான். ஸோ ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கு. சின்ன வயசில் இவங்க ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணது, அப்புறம் அவங்க லவ் பண்ணது, அவங்க லைஃப்பில் வந்துட்டு அவங்க ஃபேஸ் பண்ண எல்லா விஷயங்களும் பார்த்திங்கன்னா அப்படியே ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது. இதுக்கப்புறமா அந்த டேரக்டர் கிம் இருக்காங்கல்ல, அவங்க பார்த்தீங்கன்னா ஹீரோனை கூப்பிட்டு சொல்லிட்டுருக்காங்க, சியோல் லேடியோட சீசன் 2 வந்துட்டு நான் எழுதியிருக்கேன், அதுக்குமே நீ தான் ஹீரோயினாக இருக்கணும் அப்படின்னு. அப்போ ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான், சரி ஓகே நாங்கள் கல்யாணம்லாம் பண்ணிக்க போகிறோம், கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ட்ராமாவை ஷூட் பண்ணலாம் அப்படின்னு. எது கல்யாணம் பண்ண போகிறீங்களா, கொலை பண்ணிடுவேண்டா, இது வந்து லவ் ஸ்டோரி, இது முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு. இவங்களுக்கா என்ன சொல்கிறதுனே தெரில. இதுக்கப்புறமா நம்ம ஜூனோட வீட்டில் தான் காட்டுறாங்க. ஸோ 2 ஃபேமிலியும் பார்த்தீங்கன்னா ஒன்றா தான் இருக்காங்க. பட் அந்த இடத்துல டூசிகா காணும், அவன் எங்கே போனான் அப்படின்றது தெரில. இவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரே வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு வீடு வந்து கட்டிகிட்டு இருக்காங்களாம்மா. ஸோ அந்த நாள் சீக்கிரம் வரணும் அப்படின்ற மாதிரி சேர்மன் சொல்லிட்டு இருக்காங்களா. அப்போ பாட்டிமா வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இவங்க 2 பேரும் வந்துட்டு கல்யாணம் பண்ணுறதுக்கு நான் ஒரு நாள் வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு காமிச்சிட்ருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான், நாங்கள் இப்போதைக்கும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம். ஏண்டா எதுவும் சண்டை கண்டா போட்டிங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோ ஆண்டி கேட்கும்போது, இல்லை இவன் வந்து ஒரு ட்ராமாவில் கம்மிட் ஆகிருக்கா. ஸோ அது ஒரு லவ் ஸ்டோரி, இந்த நிலமையில நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணோம், டேரக்டர் வந்து எங்களை கொலையே பண்ணிடுவாங்க அப்படின்னு. அப்படியா, யாரா அந்த டேரக்டரு, வேறு யாரும் இல்லை, அது நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபன் பண்ணுறான். எல்லாரும் சிரிக்கிறாங்க. என்னடா இப்படி சொல்லிட்டீங்க, உங்களுக்கு அடுத்த மாதம் கல்யாணத்தை பண்ணி இந்த வருஷத்துக்குள்ளே ஒரு குழந்தை சத்தத்தை கேட்கலான்னு பார்த்தா அதுக்கு வாய்ப்பு இல்லையா அப்படின்னு. இங்கே பாரு பாட்டிமா, இந்த ட்ராமா முடிஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு குழந்தை, அதுக்கப்புறம் தான் கல்யாணம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி ஃபன் பண்ணிகிட்ருக்கானுங்க. ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்காங்க. சின்ன வயசில் நம்ம ஹீரோ ஹீரோயின் வந்துட்டு எப்படி சைக்கிளில் ட்ராவல் பண்ணி போனாங்களோ அதே மாதிரி தான் நம்ம ஹீரோ ஹீரோயின் இப்போ வந்துட்டு ட்ராவல் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்காங்க. அப்படியே அந்த ஷூட்டிங்கை தான் காட்டுறாங்க. ஸோ இன்றைக்கி தான் அந்த ஃபைனல் எபிசோடு போல். ஸோ பயங்கரமாக அந்த ஷார்ட் வந்து முடிஞ்சிருக்கு. ஹீரோக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுக்கு மேலே ஹீரோனுக்குமே ஹாப்பியாக தான் இருக்குது. அப்படியே 2 வருஷம் கழித்து காட்டுறாங்க. டூராவோட அம்மா இருக்குல்ல, இது பார்த்திங்கன்னா ஒரு புத்தர் கோவிலில் வந்து கூட்டிகிட்டு இருக்கு. ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க, இது 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு, இதை பார்க்குறதுக்கு யாருமே வரமாட்டாங்க, எனக்கு என்னமோ இதுக்கு எந்த ஒரு ஃபேமிலி அப்புறம் பசங்க யாருமே இல்லை போல் அப்படின்ட்டு. இதுக்கு இது தேவை தான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டூசிக்கும் அவங்க நியூ கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்களும் அப்புறம் அந்த ஹீரோட ஆன்ட்டியும் அந்த டேரக்டரும் பார்த்தீங்கன்னா ஒன்றா டேட்டுக்காக வந்திருப்பாங்க போல். 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இவனுக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்காங்க. அப்போ அந்த டேரக்டர் வந்து கேட்குறாங்க, யார் இவன், உனக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு. ஆமாம், இவனோட தங்கச்சியை தான் என்னோட அண்ணன் பையனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு நார்மலாக அதை கடந்து போயிடுறாங்க. இதுக்கப்புறமா ஹீரோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா 2 ட்வின்ஸை வந்துட்டு அப்படியே தள்ளிட்டு வந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு 2 அழகான குழந்தை வந்து பிறந்திருக்கும் போல். எல்லாத்துக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. அப்போ மேரி பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களை வந்து பார்த்துட்டு, டூசன்னு எனக்கும் இந்த மாதிரி குழந்தை வேணும்டா, எனக்கும் இந்த மாதிரி ட்வின்ஸ் வேணும்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஆமாம் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு ஹீரோட்ட கேட்டுட்ருக்கா. அவங்க 2 பேத்துக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா டூசன் கிட்ட சொல்லிட்டு இருக்கா, ஃபைட்டிங்டா, ஹார்ட் ஒர்க் பண்ணுடா அப்படின்னு. அவன் பார்த்தீங்கன்னா சிரிக்கிறான். அப்படியே எல்லாரோட ஃபேஸ்லையும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு ஹாப்பி தான் இருக்குது. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. இந்த ட்ராமாவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனுக்கு வந்துட்டு ஏகப்பட்ட பிரச்சனை வந்திருக்கும். இந்த பிரச்சனையை வந்துட்டு நம்மளால் இதுக்கப்புறம் டாலரேட் பண்ண முடியாது அப்படின்ட்டு அவள் சாகிற அளவுக்கு போயிருந்திருப்பாள். ஆனால் இவளுக்கு செகண்ட் சான்ஸ் கிடச்சிருந்துருக்கும், ஒரு ட்ரூ லவ்மே கிடச்சிருக்கும். அதனால மட்டும்தான் அவள் வந்துட்டு இந்த அளவுக்கு வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்கா. இதே மாதிரி எல்லாரோட லைஃப்லையுமே இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்குமா, ட்ரூ லவ் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. ஆனால் ஒரு விஷயத்த மட்டும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், இருக்கிறது ஒரே ஒரு லைஃப் தான். அந்த லைஃப்பை நம்ம என்றைக்குமே வீணாக்க கூடாது. எந்த சிச்சுவேஷன் வந்தாலும் நம்ம எப்படி ஹாப்பியாக இருக்கணும், சிரிக்கணும், அந்த விஷயத்த மட்டும் நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃபே ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஸோ மற்றவங்களுக்காக நம்ம வாழணும், மற்றவங்க என்ன நினப்பாங்க, இந்த விஷயத்த பண்ணால் நம்மளுக்கு செட் ஆகுமா அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் யோசிக்காதீங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, உங்களுக்கு இந்த விஷயம் வருமா, இதை பண்ணால் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் தான் யோசிக்கணும். ஏன்னா நம்மளை பற்றி நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ நம்மளுக்கு ஒரு கேரியர் பிடிச்சிருக்கு, பட் அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஃபினான்ஷியலாக எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி நினச்சி தயவு செஞ்சு அதை விட்டுறாதீங்க. ஏன்னா பிடிக்காத ஒரு விஷயங்களை வந்துட்டு நம்ம பண்ண முடியாது, அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், டிப்ரெஷன் ஆகும். ஸோ உங்களுக்கான ஒரு டைமை எடுத்துக்கோங்க, கரெக்டாக பிளான் பண்ணுங்கள்.
ஒரு விஷயத்த நீங்கள் பிடிச்சி பண்ணும்போது கண்டிப்பாக அந்த விஷயம் ஒரு நாள் உங்களையே வந்துட்டு பிடிச்சிக்கும். இந்த விஷயத்த நான் வந்து ரியலைஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் உங்கள் கூடயுமே ஷேர் பண்ணுறேன். என்னம்மா ட்ராமா முடிஞ்சு 3 நிமிஷம் நீ இந்த மாதிரி மொக்கையாக அறுத்துட்ருக்க அப்படின்ற மாதிரிலாம் நினச்சி திட்டிப்புறாதீங்க. ஏதோ எனக்கு தோணுச்சு, அதான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். நாளையிலேருந்து நம்ம ஒரு நல்ல ட்ராமாவாக பார்க்கலாம். டாட்டா, பை பாய்.